இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வறுத்துருங்க, அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து கிண்டி விட்ருங்க. அதுக்கிடையில் வெந்தயத்தை அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சுருந்தோம், அந்த தண்ணியையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வேணும்னா உங்களுக்கு வேர்க்கடலை அது எல்லாமே சேர்த்துக்கலாம். எங்களுக்கு அது வேண்டான்றனால சேர்க்கலை. மஞ்சத்தூள் போட்டு அதையும் கிண்டி விட்ருங்க. இது கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கல்லுப்பு அதையும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்து நமக்கு தேவையான இதில் வந்துருச்சு. இதில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். கொஞ்சமாக கிண்டும் போது எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கோம், அதனால் மீதி தொக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதை ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லாயிருக்கும். லேசாக உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக தூள் உப்பும் போட்டு சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதான், சிம்பிளான முறையில் புளி சாதம் பண்ணியாச்சு.